யாருன்னு பாத்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மதுரையிலிருந்து ஜெயபாண்டியன். மதுரையில இருந்து பாண்டியன். ஜெயபாண்டியன். ஓகே. என்ன ஜெயமா இருக்கா எல்லாம்? நல்லா இருக்குங்க. செக்ஸ் பண்ணும்போது வீட்டுல செக்ஸ் பண்ணும்போது குயிக்கா வந்துருது. அது குயிக்கா வந்ததா? மேடம். இதுதான் ஜெயமா? ஜெயம் நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் பண்ணிடுங்க, அது கொஞ்சம் குயிக்கா வந்துருது. ஓகே ஓகே. இதுல மட்டும் வந்து கொஞ்சம் அப்படி ஜெயம் கொஞ்சம் தோண்டு போகுது. மேடம், அதான் சார்ட்ட கேட்கணும். தாராளமா கேட்கலாம் டாக்டர். அதுக்கு நான் தீர்வு என்னங்கறத சொல்லுங்க. மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? உங்களுடைய வயது என்னங்கறத சொல்லுங்க. 29 மேம் ஏஜ். 2 வருஷம் ஆச்சு மேரேஜ் ஆகி. குழந்தைகள் இருக்கா? ஒரு குழந்தை பையன் இருக்கான். ஓகே. முதல்ல இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனை, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த எழுச்சி பிரச்சனையை விட துரித ஸ்கலிதம், அதாவது மனைவியை சந்தோஷப்படுத்த முடியலைங்கிற ஒரு பெரிய குறைபாடு இருக்குது. இதுக்கு நிறைய உணவு முறைகள் மாற்றம் ஒன்று. ஃபர்ஸ்ட் அந்த உணவு முறைகள்லேருந்து அவங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு உணவு அது இதுன்னு அந்த உஷ்ணமாகக்கூடிய உணவுகளை குறைச்சிக்கிட்டு இயற்கையான உணவுல இவங்க கவனம் செலுத்தணும். ஆமா, தாதுவை கெட்டிப்படுத்தக்கூடிய உணவுகள் குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முறை தான் இதுக்கும் சரி. பாதாம் பிசினு, மோர், தயிர் கூட சேரணும். மோர், பால், உஷ்ணம் அதிகமாக கூடாது, இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி முருங்கை பிசினி, முருங்கை விதை, அதாவது உடம்புடைய சூட்டை தணிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து எடுத்துக்கணும். தாதுவை கெட்டிப்படுத்தக்கூடிய உணவுகள், தாதுவை திக்னஸ் பண்ண. ஒரு சின்ன உதாரணம், ஒருத்தருக்கு வந்து கோல்டு பிடிச்சதுன்னு வச்சுங்க, அதை லீக் ஆகிட்டு ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதே அவங்க அதுக்காக ஒரு மருந்து எடுத்து அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்கள சிந்தி எடுத்தா தான் வெளியேறும். அது மாதிரி தாது அவங்களுக்கு கட்டுப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை. ஆமாம், மெயின் ஒவ்வொரு முறை உடல் உறவு செய்யும் போதும் அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீடிச்சா போதும். அதுக்காக மணிக்கணக்கா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இதுக்கு அவங்க மன ரீதியா கொஞ்சம் அவங்கள சந்தோஷப்படுத்தணும்ன்ற எய்ம் ரொம்ப முக்கியம். ஓகே, உங்க மன ரீதியா வந்து நீங்க கொஞ்சம் உங்களை வந்து செட்டில் பண்ணிக்கோங்க. டாக்டர் சொன்ன அட்வைசஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. நிச்சயமா வந்து உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். பாண்டியன். சரி, அடுத்து கேட்கலாம். சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்? வசந்தமாரி. மேம், என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? மதி. வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி. மேம், என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்?